பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்மரதாய ச பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனுவே. கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமः. ஐந்தாவது வேதம் என்று போற்றப்படும் மகாபாரதம் பார்த்து வருகிறோம். இப்போ தானே இந்த மகாபாரதத்தில் இத்தனை பேர் இறந்திருக்கிறார்களே அதற்கு காரணம் என்று தர்மனுடைய மனதில் தேவையற்ற ஒரு கலக்கம் வந்த பொழுது அது தவறு என்று எத்தனையோ பேர் உபதேசம் செய்தனர். ஆனால் அதை அவன் ஏற்கவில்லை. அப்படி நீதான் அந்த தவறு செய்தாய் என்று உன் மனம் நினைக்குமே, ஆனால் அதற்கு அஸ்வமேத யாகம் செய், அந்த பாப்பத்திற்கு பரிகாரமாகும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு உண்டான திரவியத்தையும் வேதவியாசரை தேடி கொடுத்து 15 வருட காலங்கள் அஸ்வமேத யாகம், அதாவது 3 அஸ்வமேத யாகத்தை செய்து முடித்தான் தர்மராஜன். முடிவடையும் தருவாயில் ஒரு அணிலானது அமர்ந்து கொண்டு இதெல்லாம் ஒரு அஸ்வமேத யாகமா என்று பரிகசிக்க தொடங்கியது. அத்தனை பிராமணர்களும் ரித்விக்குகளும் அந்த அணிலிடம் என்ன குற்றம் கண்டாய், அத்தனை விஷயம் சரியாக நடந்திருக்கிறது, வேதங்களில் என்னென்ன மந்திரங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதோ அக்ஷரம் பிசகாமல் இசைக்கப்பட்டிருக்கிறது, எந்தெந்த தேவதைகளுக்கு என்னென்ன ஆகூதி கொடுக்க வேண்டுமோ ஆனால் அனைத்தும் எந்த குறைபாடின்றி நடந்தேறியது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிராமணர்கள் அணிலுக்கு உண்டான விடைதனை கூறிக்கொண்டிருந்தனர். இப்போ யாகத்தில் சில விஷயங்கள் செய்யப்படுகிறது, அது தர்மமா அதர்மமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊரிஸ்ரவஸ் என்கின்ற ராஜன் தர்மம் எது அதர்மம் எது என்பதனை கூறிக்கொண்டு இருக்கிறார். ஒருமுறை அகஸ்தியர் தபம் செய்யும் பொழுது, அதாவது அதற்கு பெயர் சத்திர யாகம் என்ற பெயர், 12 வருடம் செய்யக்கூடிய யாகம். ஆனால் வேண்டுமென்றே ஒரு நல்ல விஷயம் செய்ய வேண்டுமென்றால் தேவதைகளினுடைய குறுக்கீடு நிச்சயமாக இருக்கும். அதாவது அதுவே சோதனை. அதை நீங்கள் எதிர்த்து நிற்கிறீர்களா என்பதே சவால். திடீரென்று பார்த்தோம்னா மழையை நிறுத்தினான் இந்திரன். அதனால் அந்த பகுதியில் எந்த விளைச்சலும் ஏற்படவில்லை. இதனால் எங்கே பார்த்தாலும் நீர் கூட இல்லை, அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை. ஆனால் வறட்சியான இந்த காலத்தை நினைத்து அகஸ்தியர் கலங்கவில்லை. ஏனென்றால் அத்தனை பேரை அழைத்து இவ்வளவு பெரிய யாகம், இதை இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று இல்லை. எதுவுமே இல்லை ஆயினும் நான் மனதில் மந்திரங்களை உச்சாடனம் செய்து மானசீக யாகத்தை செய்வேன் அப்படின்னு அகஸ்தியர் சொன்னார். அது மட்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஸ்பர்ஷ யஜ்ஞம், பகவானுடைய விக்கிரகத்தை தொட்டுக்கொண்டே அவனை நினைத்து மந்திரங்களை உச்சாடனம் செய்வது. அந்த சாலக்கிராமம் என்று சொல்வார்களே, அதனை தொட்டுக்கொண்டே மந்திரங்களை சொல்வது. அது மட்டுமா அப்படின்னா அந்த இடத்திலே இருக்காது, தீர்த்த யாத்திரைக்கு சென்று யஜ்ஞங்களை செய்வது. அப்புறம் நம் உடலை வருத்துவதும் ஒரு யஜ்ஞம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்தில் இருந்து அந்த செல்வங்களை வைத்துத்தான் யாகம் செய்ய வேண்டும் அப்படிங்கிற கட்டாயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா என்ன ஆகாரம் தானியங்கள் இதுவரை இருக்கிறதோ நான் அதை வைத்துக்கொண்டு யாகத்தை செய்கிறேன். இப்போ யாகம் ஆரம்பிக்கும் சமயம் பார்த்தோம்னா ஒரு சில தானியங்கள் சேர்த்து வைத்திருப்பார்கள் இல்லையா, அது தீரும் வரை செய்கிறது. அதுக்கப்புறம் மானச யஜ்ஞம் செய்வது. அதற்கெல்லாம் மழை இல்லையே, தானியம் இனி வராதே என்கின்ற கவலை சிறிதும் அகஸ்தியருக்கு இல்லை. ஏன்னா இறைவன் எனக்கு எதை ஒதுக்கி வைத்திருக்கிறானோ, சுகமாயினும் சரி சந்தோஷமாயினும் சரி, திரவியம் கிடைப்பதாக இருந்தாலும் சரி கிடைக்க கூடாது என்று இருந்தாலும் சரி, ஆனால் யாகம் நடந்தே தீரும். இந்த நம்பிக்கை ஒவ்வொரு மனதிலும் வர வேண்டும். ஒரு சிலர் என்ன செய்வாங்க, சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் மனதை ரொம்ப வருத்தி டக்கென்று அமர்ந்து விடுவார்கள்.
அடுத்து என்ன செய்வது என்கின்ற குழப்பத்தில் இருப்பார்கள். பாருங்க, இத்தனை பேரை அழைத்து சத்திரயாகம் செய்யும் அந்த பொறுப்பில் இருந்த பொழுதும் இறைவன் இதை நடத்தி கொள்வான் என்கின்ற எண்ணம் அகஸ்தியனுடைய மனசில் இருந்துச்சு. இன்னும் சொல்ல போனா, என்ன அவன் கொடுக்கிறானோ அதை வைத்து கொண்டு அவனுக்கு செய்வது தானே இந்த யாகம். அவன் யாகத்தை அவனே செய்து கொள்ளட்டும். இப்போ வேறு எதுவுமே இல்லை, தண்ணி மட்டும்தான் இருக்கா, சரி தண்ணியை வச்சு யாகம் செய்யலாம். இன்னும் சொல்ல போனா பாருங்க, தண்ணியும் இல்லை, என்ன பண்ணலாம்? காற்று இருக்கு இல்லையா, அந்த காற்றை வைத்து கொண்டு இந்த யாகத்தை செய்வேன். பாருங்க, இப்போ வாய்க்கு ருசியாக எல்லா விதமான பதார்த்தங்களையும் தின்று கொண்டு அதுக்கப்புறம் யாகம் செய்வது அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. நீ எதை கொடுக்கிறாயோ அதை வைத்து கொண்டு நான் யாகத்தை செய்து முடிப்பேன். அந்த உறுதியை பார்த்து அங்கு வந்திருந்த அந்த ரிஷிமுனிகள் எல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அப்புறம் பார்த்தான், இந்திரனே அந்த அகஸ்தியனுடைய இந்த தன்னம்பிக்கையை நினைத்து எப்படி இருந்தாலும் இவர் யாகத்தை செய்து முடித்து விடுவார், நம்மளுடைய சோதனைக்கு எல்லாம் இங்கு வேலை இல்லை என்று மழையை தருவித்தான் இந்திரன். அற்புதமாக அந்த யாகம் நடந்தது. இப்போ நாம் என்ன கர்மம் செய்கிறோமோ அதுவே இறைவனுடைய பூஜை. காலை முதல் இரவு வரை நாம் செய்கின்ற ஒவ்வொரு வேளையுமே சுவாமியினுடைய பூஜை என்று மனதினால் நினைத்து, இதற்கு பேர் அணு சந்தானம் அப்படின்னு பேர். இப்போ இதெல்லாம் சரி, நீங்கள் அகஸ்தியர் ரிஷிகள் சொன்னீங்கோ, ஆனால் தன்னம்பிக்கையை காண்பித்தார்னு சொன்னீங்க, இதை நாம் பாடமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னீங்க. எனக்கு இன்னும் மனதில் ஒரு சந்தேகம். என்னது? இவ்வளவு பெரிய அஸ்வமேத யாகத்தில் அந்த அணில் ஏன் ஆக்ஷேபம் தெரிவித்தது? இதை கொஞ்சம் விளக்குங்கள் அப்படின்னு சொல்லும்போது பாருங்க, அந்த அணில் சாமானியன் அல்ல. அவனுக்கு பெயர் குரோதாசுரன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அசுரன். அவன் என்ன செஞ்சான் பாருங்க, வேண்டுமென்றே சிரார்த்தம் செய்வதற்காக அந்த பாலினை எடுத்து வைத்திருந்தார். யாரு? ஜமதக்னி ரிஷிகள். சிரார்த்தத்திற்காக அந்த பாலினை எடுத்து வைத்த வேளையிலே அந்த குரோதாசுரன் அணில் உருவம் கொண்டு அந்த பாலினை ஸ்வீகாரம் செய்தான். இப்போ இதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதனால் உடனே அதை கண்டவுடன் ஜமதக்னிக்கு கோபம் வந்ததா என்ன? கோபம் வரலை. காரணம், சிரார்த்தம் என்பது ஸ்ரத்தையுடன் செய்வது. கோபம் ஒருவேளை வந்தால் அந்த சிரார்த்தம் கெட்டுவிடும் என்பதை ஜமதக்னி ரிஷிகள் அறிவர். ஆனால் இப்போ இந்த இடத்துல ஜமதக்னிக்கு கோபம் வரவில்லை என்றால் அந்த சாபத்திற்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, நான் இந்த பாலினை பித்திருக்களுக்காக எடுத்து வைத்தேன். எனக்கு இந்த அணில் மேல் எந்த கோபமும் இல்லை. ஆனால் பித்திருக்கள் என்ன நினைப்பார்களோ எனக்கு தெரியாது. அந்த குரோதாசுரனுக்கு பித்திருக்களினுடைய சாபத்தினாலே இந்த அணில் ஜென்மம் மட்டுமல்லாமல் அந்த அஸ்வமேத யாகத்திற்கு சென்று அதை ஆக்ஷேபனை செய், உடனடியாக இந்த சாபமானது நிவர்த்தி ஆகி நரகலோகத்திற்கு நீ செல்வாயாக. இது பித்திருக்களுடைய சாபமாக இருந்தது. ஏன்னா எப்பொழுது பால் குடித்து ஜமதக்னி கோபம் படவில்லையோ அப்பொழுதே மூங்கூசிக்கு தெரிந்து விட்டது. அதாவது மூங்கூசி என்றால் அணில், தெரிந்து விட்டது தான் செய்தது தவறு என்று. அப்போ இதை மனதில் வைத்து கொண்டுதான் அஸ்வமேத யாகத்திற்கு சென்று ஆக்ஷேபனை தெரிவித்தது. பித்திருக்களுடைய சாபமும் அதற்கு விமோச்சனம் ஆயிற்று. இன்னும் சொல்லப்போனால், தார்மீகமாக தர்மத்தின்படி ஒரு இடத்தில் காரியம் செய்வதாயின் அந்த நிகழ்ச்சிக்கு நாம் என்றைக்குமே ஆக்ஷேபனை தெரிவிக்கக்கூடாது. இன்னும் சொல்லப்போனால், அங்கே இருந்தவர்கள் அத்தனை பேரும் விஷ்ணு பக்தர்களை, இன்னும் சொல்லப்போனால் ரிஷிமுனிகள், கர்மஜ தேவதைகள், உத்தம தேவதை கர்மைகள், ஏன் சாக்ஷாத் பகவானுடைய ரூபமான பகவான் கிருஷ்ணன், வேதவியாசர், பரசுராமரே அங்கே இருந்த அந்த யாகத்தை நாம் தூஷிக்கலாமா? நல்ல விஷயங்கள் இந்த காலத்தில் நடப்பதே அபூர்வம். அதையும்
ஏதோ ஒரு காரணத்தினால் பழித்து பேசுவது என்பது நரகத்திற்கு காரணமாகிறது என்று எச்சரிக்கிறது. முடிந்தால் நாம் அங்கு சென்று கலந்து கொள்ளலாம், முடியவில்லை என்றால் அமைதியாக இருக்கலாம். இது ரெண்டை தவிர வேறு எது செய்தாலும் அது நரகத்திற்கு காரணமாகிறது. இப்போ இதில் எப்படின்னு கேட்டிங்கன்னா, அடுத்து எல்லாம் இந்த அஸ்வமேதமெல்லாம் யாகமெல்லாம் நல்லபடியாக முடிந்தது. அவனுடைய பாப்பமெல்லாம் பரிகாரமானது. தன்னுடைய ராஜ்யத்தை ரொம்ப அற்புதமாக தர்மராஜன் ஆண்டு வந்திருந்தான். ஒரு நாள் ராத்திரி சமயம் ஒரு பிராமணன் தர்மராஜனை தேடி வந்து, ஐயா, எனக்கு தானம் வேண்டும், என்னுடைய பிள்ளைக்கு யஜ்ஞோபவீத்தம் வச்சிருக்கேன், தானம் வேணும் அப்படின்னு தர்மராஜன் கேட்க, கண்டிப்பாக தருகிறேன், நாளை காலை வா, உனக்கு என்ன வேண்டுமோ அதனை பெற்றுக்கொள் அப்படின்னு சொல்லிட்டு தர்மராஜன் கூறினார். உடனே அந்த பிராமணன் வெளியே வரும் சமயம் பீமசேனன் வீடு தென்பட்டது. பீமனிடம் கேட்ட உடனே என்ன சொன்னா, தன்னுடைய கையில் அணிந்திருந்த தங்கத்தினால் ஆன கட்கா அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு ஆபரணம், நல்ல விலை உயர்ந்தது, நீ இதனை வைத்து கொண்டு உன்னுடைய அந்த நிகழ்ச்சியை வைபவத்தை நன்றாக நடத்து அப்படின்னு சொல்லிட்டு அவன் கொடுத்துட்டு அவன் என்ன செஞ்சான்னா, மத்திய ராத்திரி வேளை அங்கு சென்று அங்கு இருந்த நகாரியை வாசித்தான். நகாரி வாசிப்பதில் ஆபத்து என்றால் வாசிக்கும் முறை ஒன்று இருக்கிறது. இது அப்படி அல்ல, சந்தோஷத்தை வெளிப்படுத்துவதான நகாரி சப்தம் கேட்டது. அப்போ அத்தனை பேரும், அடடா, பீமசேனன் நகாரி வாசிக்கிறான், ஏதோ சுப செய்தி போல் இருக்கிறதே அப்படின்னு சொல்லிட்டு பீமசேனன் நகாரி வாசிக்கும் இடத்திற்கு அத்தனை பேரும் வந்தனர். பாருங்க, ஏன் என்ன நல்ல செய்தி சொல்லுங்க, என்னுடைய அண்ணன் தர்மராஜன் நாளைக்கு நிச்சயமாக உயிரோடு இருப்பான் என்று எவ்வளவு பெரிய நம்பிக்கையோடு இருக்கிறான் என்பதனை கேட்டேன், மிக மிக சந்தோஷம் அடைந்தேன் அப்படின்னா. அந்த வார்த்தையை கேட்ட உடனே தர்மராஜன் தலை குனிந்தார். தானம் என்பது ஒரு கேட்டவுடன் கொடுப்பது தான் தானம். நாளை வா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான் இல்லையா, நாளை என்பது யாருக்குமே நிச்சயமானது அல்ல. அதெல்லாமல் இன்றைக்கி நாம் வாக்கு வேறு கொடுத்துட்றோம், நாளைக்கு வான்னு சொல்லிட்டு. நாம் இறந்துட்டா அந்த வாக்கினை கொடுத்து அந்த வாக்கினை காப்பாற்ற முடியாத பாப்பமும் வந்து சேரும் இல்லையா. கர்ணன் அதே போல ஒரு நாள் எண்ணெய் தேய்த்து கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் தானம் பெறுவதற்காக ஒருவன் வந்தான். பார்த்தா அந்த எண்ணெய் பாத்திரம் தங்கத்தினால் ஆனது. உடனே இடது கையினாலே அந்த பாத்திரத்தை எடுத்து இந்தா அப்படின்னு கொடுத்துட்டான். உடனே இடது கையில் கொடுத்தானே, வலது கையில் தானே தர வேண்டும். அவர் கேட்க, நீங்கள் ஏன் வலது கையில் கொடுக்கல? அதற்கு கர்ணன் சொன்னான், இடது கையில் இருந்து வலது கை மாறுவதற்குள் என்னுடைய மனம் ஏதாவது மாறிவிட்டார். அதாவது கொடுக்க வேண்டும் என்று மனது நினைத்து விட்டால் உடனடியாக கொடுத்து விட வேண்டும். சிந்திப்பதற்கு நீங்கள் அதுக்கு அவகாசம் கொடுத்தீர்களே ஆனால் நிச்சயமாக எந்த ஜென்மத்திலும் நம் அந்த தானத்தை கொடுக்க முடியாது என்கின்ற ஒரு அற்புதமான ஒரு என்ன சொல்லுது, எப்படி வாழ்வியலை மகாபாரதம் கூறுகிறது. அடுத்து திருதராஷ்டிரம். இதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவனுக்கு அவ்வளவு மரியாதை, எந்த குறையும் அவனுக்கு ஏற்படக்கூடாது என்பதில் மிக 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 கவனமாக இருந்தார். தர்மராஜன் ஆட்சி அந்த ஸ்தானத்தை எடுத்து 15 வருடங்கள் ஆகியிருந்தது. இந்த இடத்துல திருதராஷ்டிரன் என்ன சாசனம் செய்கிறானோ, அவன் என்ன என்ன நினைக்கிறானோ அது அத்தனையும் நடம் தேறியது. இப்போ தர்மராஜன் திருதராஷ்டிரனுக்கு எந்த குறையும் இல்லாமல் எப்படி பார்த்து கொண்டானோ அதே போல குந்தியும் காந்தாரிக்கு சேவை செய்தாள் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இதில் பீமன் மட்டும் சற்று மாறியிருந்தார். எப்படின்னு கேட்டிங்கன்னா, தர்மராஜன் இல்லாத சமயத்திலே நேராக வந்து யார்கிட்ட, திருதராஷ்டிரன்கிட்ட இவ்வளவு நாளாக இங்கு உட்கார்ந்து
கேவலம் இவர்கள் போடக்கூடிய அன்னத்தை உண்டு கொண்டு இருக்கிறீர்களே, கொஞ்சம் கூட வெட்கமாக இல்லையா? சார், இப்படி கேட்பது சரியா அப்படின்னு பார்த்தா, இதற்கு பின்னால் ஒரு தர்மம் இருக்கிறது அப்படின்னு மகாபாரதம் சொல்லுது. ஏன்னா, ஒரு வயது ஏற ஏற வைராக்கியம் என்பது வர வேண்டும். ஒவ்வொரு காலங்கள் சொல்கிறேங்க, பிரம்மச்சரியம், கிரகசாஸ்திரமம், நம்மளுடைய கடமையெல்லாம் முடிஞ்ச உடனே இறைவனை நினைத்தே வாழ்கின்ற ஒரு நிலை, அந்த நிலை கண்டிப்பாக வர வேண்டும். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, நேராக காட்டிற்கு சென்று இறைவனை நினைத்து தபம் செய்து இறைவனத்தில் கலப்பது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த வைராக்கியம் அந்த திருதராஷ்டிரனுக்கு வர வேண்டும் என்கின்ற உயர்ந்த எண்ணத்தில் இந்த மாதிரி வார்த்தைகளை பிரயோகம் செய்து கொண்டிருந்தான். யாரு? பீமசேனன். இந்த நேரத்தில் விதுரன் தீர்த்த யாத்திரையிலிருந்து வந்தான். அந்த நேரத்தில் திருதராஷ்டிரன், பீமன் தான் இந்த மாதிரி பேசிக்கொண்டு இருக்கிறான் அப்பா அப்படின்னு சொன்னால், அவன் சொல்வதில் எந்த தவறும் இல்லையே. சரியான நேரத்தில் வைராக்கியமாவது உங்களுக்கு வந்திருக்க வேண்டும், வரவில்லை. அவன் அந்த வைராக்கியத்தை வரவழைக்கிறதுக்கு என்ன நடக்க வேண்டுமோ அப்படி நடந்து கொண்டிருக்கிறான். இதுதானே சரி என்று விதுரனும் பீமனின் பக்கம் பேசினான். பீமனும் விதுரனும் இந்த மாதிரி பேசுவது, அதனால் திருதராஷ்டிரன் எடுத்த முடிவு என்ன என்பதனை நாளையும் பருகலாம். சர்வம் ஸ்ரீகிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஹரே ஸ்ரீனிவாசா.